Hello friends, welcome to Sneha's cooking diary. நான் ஒரு 50 கிராம் நெத்திலி மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இது நம்ம தொக்கு செஞ்சுக்கலாம் இதில். இது ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தலையெல்லாம் எடுத்துட்டு இதை க்ளீனாக ஹாட் வாட்டரில் ஊற்றி வாஷ் பண்ணது அந்த மண் அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். நம்ம இதில் ப்ரோசஸ்ஸு வாஷ் பண்ணுறது தான் இருக்குது. செய்கிறது என்ன ஈஸி. க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நெத்திலி மீன் கருவாடு செய்யலாம். அதுக்கு நான் கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். 50 கிராம் தேவையான அளவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். மழை காலத்தில் நெத்திலி கருவாடு, நெத்திலி குழம்பு, நெத்திலி தொக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கோல்டு கூட அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாஸ் போட்டுக்கலாம். குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூனு, 2 டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு தூள்லேயே மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, ஒரு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இது எல்லாமே போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு தூள் இது எல்லாமே போட்டுக்கணும். 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் டொமேட்டோ, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பூண்டு, இஞ்சி தட்டி கூட போட்டுக்கலாம். இது தொக்குக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் செப்பரேட் ஆகி வரட்டும். நம்ம நெத்திலி மீன் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயில் செப்பரேட் ஆகி வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நெத்திலி மீன் கருவாடு போட்டுக்கலாம். நான் 50 கிராம் தான் எடுத்துருக்கேன். அதிகமாக குவான்டிட்டி செய்யணும்னா நம்ம ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டர் ஊற்றி தான் இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இது ட்ரை ஃபிஷ் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே குக் ஆகி வரட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விடலாம். நம்மளுக்கு நெத்திலி ட்ரை ஃபிஷ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுலேருந்து ஆயில் அப்படியே செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. சூடாக சாப்பாடோடு நம்ம இதை போட்டு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ட்ராவலிங் கூட எடுத்துன்னு போகலாம். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெத்திலி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சுட சுட ஒயிட் ரைஸோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மழை சீசனில் நெத்திலி மீன் கருவாடு தொக்கு நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.